அவ நேரடியா திருடினான்னு சொன்னா திரு ஒத்துக்க மாட்டான். அதுக்காக தான் அவ தம்பியை யூஸ் பண்ண போறேன். ஒண்ணுமே புரியலையே கலிவர்தன். விளக்கமா சொல்றேன். என்னோட பிளானே இதுதான். அவளோட தம்பி ஸ்கூலுக்கு போறப்பவோ ஸ்கூல் விட்டு வர்றப்பவோ நம்ம வீட்டுக்கு வரப்போறான். அதாவது அவன் வர்றப்ப ஸ்கூல் பேக்கை கொண்டு வருவான். அந்த பேக்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வைக்க போறோம். அத அவன் திருடினான்னு பழி போட போறோம். அந்த முத்து பையனை தான் இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தாங்க. இப்ப அவனையுமா விளங்கிரும். சரி, அந்த பழி எப்படி ஆனந்தி மேல விழும்? புரியலையா? அக்கா காரி தான் பணத்தை திருடி அவன் தம்பியோட பேக்ல வச்சான்னு செட்டப் பண்ணுவோம். அத திருமுருகன் நம்பித்தானே ஆகணும். திருமுருகன் எதை வேணாலும் மன்னிப்பான். இந்த மாதிரி சீப்பான திருட்டு வேலையை மன்னிக்கவே மாட்டான். சோ ஆனந்தியோட கதை தன்னால முடிஞ்சிடும்.